ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் பூஜை ரூமை எப்படி ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் எப்பயுமே இதை தான் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய பூஜை ரூமை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் பூஜை ரூம்லேயே இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் சாமிக்கிட்டே உட்காந்துருக்கலாம், அந்தமாரி எண்ணம் தான் வரும். நான் வைக்கிற பொட்டு மஞ்சள் குங்குமத்தில் வந்து அந்த மஞ்சளில் வந்து சுவாமி திலக பவுடர் நானே ரெடி பண்ணுறது தான். அதில் ஏலக்காய், ஜவ்வாது, வெட்டிவேர், கற்பூரம், பச்சை கற்பூரம், இந்தமாரி இன்னும் கொஞ்சம் பொருளாக கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் பொருளாக ஆட் பண்ணி நான் சலித்து அதை ஒரு பொடியாக வச்சுப்பேன். அதை தான் யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து பன்னீர் ஆட் பண்ணி தான் கலப்பேன். தண்ணீர் சேர்க்க மாட்டேன். பூஜை ரூமை சுத்தம் செய்யும்போது நம்ம தண்ணி தொட்டு துடைப்போம்ல, அந்த தண்ணியில் கொஞ்சம் பன்னீர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு துடைச்சா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். மைண்டும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கணும். இந்த பூஜை பொருள், சாமி கும்பிட்றது, கோலம், இந்த பக்தி இதெல்லாம் எனக்கு இன்றைக்கி நேற்று வந்தது கிடையாது. சின்ன வயசுலேருந்தே எனக்குள்ளே இருக்கிறது தான் இது. ஸ்கூல் படிக்கும்போதே வீட்டில் கோலம் போடுறது, பூஜை ரூம் ரெடி பண்ணுறது எல்லாமே நான் தான் பண்ணுவேன். எனக்கு இந்தமாரி பூஜை ரூமை அழகாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுதான் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா இதை ஃப்ரீயாக இருக்கும்போது மாதத்தில் ஒரு தடவையோ இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவையோ அந்தமாரி பண்ணிக்கோங்க. இல்லை ஃப்ரீயாக நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னாக்கா வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்குக்கு நம்ம பொட்டு வைக்கும்போது ஒத்தப்படையில் தான் வைக்கணும். அது முன் சைடு மட்டும் வச்சா பத்தாது, பின்னாடி சைடுமே வைக்கணும். விளக்கை வந்து கீழே அப்படியே நம்ம வைக்காமல் கீழே ஒரு தட்டில் அரிசி, மஞ்சள் கலந்த அர்ச்சனை அரிசின்னு சொல்லுவோம்ல, அர்ச்சதை அரிசி, அந்த அரிசி மேலே ஒரு 5 ரூபா காயின் வச்சு அதுக்கு மேலே விளக்கு வைக்கணும். நானும் ஸ்டாண்டில் தான் வைப்பேன். எனக்கு வந்து என்னுடைய பூஜை ரூம் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இப்போ பூஜை கபோர்டு எனக்கு பெருசாக வாங்கணுன்றது தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. நம்ம சாமி சிலைகள்லாம் வச்சுருப்போம். விநாயகர், முருகர், லக்ஷ்மி இந்தமாரி வச்சுருப்போம். அதெல்லாம் நம்ம டெய்லி அபிஷேகம் பண்ண முடியாது. எல்லாருமே டெய்லிலாம் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்க முடியாது. கண்டிப்பாக அதுக்குரிய நாட்கள் வரும். இப்போ விநாயகர்னால் சங்கடகர சதுர்த்தி, முருகர்னால் கிருத்திகை, சஷ்டி, அந்தமாரி, லக்ஷ்மினா வெள்ளிக்கிழமை, அந்தமாரி வந்து அவங்களுக்கு உரிய நாளில் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியை வச்சு பூஜை பண்ணிடணும். நம்ம பூஜை ரூமை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதேமாரி நிலவாசலையும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். செவ்வாய் வெள்ளியில் க்ளீன் பண்ணி இதுமாரி மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணும்போது நிலவாசலையும் ரெடி பண்ணிவிடுவேன். அதுமாரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. அதேமாரி நிலவாசலும் க்ளீன் பண்ணும்போது பன்னீர், ஜவ்வாது இதெல்லாம் போட்டு நல்லா அந்த தண்ணியால் க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. க்ளீன் பண்ணி கோலம் போடும்போது கண்டிப்பாக அரிசி மாவால் கோலம் போடுங்க. வெறும் கோலம் மாவால் கோலம் போட வேணாம், சாக் பீஸாலையும் கோலம் போட வேணாம், அரிசி மாவால் கோலம் போடுங்க. உருளி வச்சுருக்கிறவங்க உருளியில் பூ போடுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம் இதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு ஜவ்வாதெல்லாம் போட்டு அதில் பூ வைங்க. அதுவுமே கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் நம்மளுக்கு. அப்புறம் ஒரு கிண்ணத்தில் வந்து மகாலட்சுமிக்கு உரிய பொருள் சொல்லிட்டு கொஞ்சம் பொருட்கள் இருக்குது. அது இருக்கிறவங்க வச்சுக்கோங்க, இல்லாதவங்க பரவாயில்ல, நம்ம எப்பயும் போல் பூஜை பண்ணிக்கலாம். என்கிட்ட அதில் கொஞ்சம் பொருளாக இருக்குது. மஞ்சள் கலர் சோழி, கோமதி சக்கரம், தாமரை விதை, 5 ரூபா காயின், ஒரு மஞ்சள் கோம்பு, இது கூட பூ, இதெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். இதெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். எனக்கு இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.